ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிப்ஸ் மேக் சிம்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தக்காளி ஊறுகாய் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி பழுத்த தக்காளியை 1 கிலோ வாங்கி எடுத்துக்கோங்க. நல்லா ரெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அதை வறுத்து எடுத்துருங்க. வெந்தயம், கடுகு 1 ஸ்பூனு, இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போதுமே கூடவே கொஞ்சம் அந்த மாதிரி ஜீரகம் அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு தான். இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாய் கூட சேர்த்து ஃபைன் பவுடராக அதே பேனில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இதை பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 தக்காளியை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மீதிலாம் கட் பண்ணது தான். ஏன்னா அந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம அந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து தக்காளி ஊறுகாய் ரெடியாக இருக்கும். அதனால் கூட கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு எண்ணெய், ஒரு 50 ml அந்த மாதிரி சொல்லலாம். அது கூட கடுகு ஆட் பண்ணிவிட்டு, கடுகு வெடித்தோன்னே நம்ம தக்காளி ஊறுகாயில் அதை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்கிற அந்த எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பவுடர், அந்த ஃபைன் பவுடரை நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். உப்பு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த எண்ணெய் ஃபுல்லாமே வெளியில் வந்துடும். நம்மளோட சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே ப்ரொசீஜரில் நீங்களும் செய்யுங்க. அந்த தண்ணி வெளியில் ஃபுல்லாக சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எண்ணெயை ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தக்காளி ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக வெளில வந்துடுச்சு பார்த்திங்களா. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு நல்லாவே வரும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.